வரி வரியாக எழுதுகிறேன் அடி. உன் காதலை என் வரிகளினாலும் முழுமையாக விவரிக்க முடியவில்லையே அடி. என் அன்பே, என் ஆருயிரே, அரச காலமாக இருந்திருந்தால் உன்னை கம்பர் எழுதிய கவியை கூறியே மயக்கிருப்பேன் அடி. கம்பர் எழுதிய கவிதையை கூறியே மயக்கிருப்பேன் அடி. இது 2K கிட்ஸ் காலமடி அல்லவா? கவியை காவியம் உன்னை மயக்கி விடாதடி. அப்படித்தானே அடி? அப்படி மயங்கிவிட்டால் நானே கவியழகன், நானே கவியரசன் ஆகிவிடுவேனா? அப்படியா இல்லவா? இருக்கா இருந்தா சொல்லுங்க. நான் உன்னை வர்ணிக்க கவியே, கவிமணியே, கண்மணியே என வர்ணித்தால் அது உன்னை ஈர்த்து விடாதடி. நான் உன்னை வர்ணிக்க கவியே, கவிமணியே, கண்மணியே என வர்ணித்தால் அது உன்னை ஈர்த்து விடாதடி. அப்படித்தானே? அதற்காகவே தற்கால கவியழகில் உன்னை என்னவள், அழகி, கண்மழகி போன்ற வரிகளினால் வர்ணிக்கின்றேன் அடி. புரியுதோ? என்னவள், அழகி, கண்ணழகி போன்ற வரிகளினால் வர்ணிக்கின்றேன் அடி. தங்கமே, 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 உனக்கு ஒன்று தெரியுமாடி? உனக்கு ஒன்று தெரியுமாடா? அழகி என்று நான் உன்னை சாதாரணமாக கூறவில்லை அடி. ஏனென்று கேட்கணும். நீ இந்த அழகில் எனக்காக படைக்கப்பட்ட பேரழகி அடி. பொய்யில்லை அடி, பொய்யில்லப்பா. கேளுங்க. உன் முன் யார் வந்தாலும் உன் அழகை வெட்டி தொடக்கூட முடியாதே அடி. உண்மையாத்தான். என்னவளே, அது மட்டுமல்ல, அழகி என்று ஒவ்வொரு தடவையும் உன் மேனியின் அழகு கூடிக்கொண்டே செல்கிறதடி. அழகி என்று கூப்பிடும்போது உன் மேனியின் அழகு கூடிக்கொண்டே செல்கிறதடி. அது என் வார்த்தையினாலோ இல்லை அந்த வார்த்தையில் உண்மையில்லாதோ தெரியவில்லை அடி. உண்மை சம்பவம். அழகி என்றதால என் வார்த்தையாலேயோ இல்லை அந்த வார்த்தையின் உண்மையாலேயோ உண்மையினே அழகாக தெரிகிறதடி. என்னவள் என்றும் நீ மட்டும்தான் தங்கமே. என்னவள் என்றும் நீ மட்டும்தான் தங்கமே. காத்திரு, நான் உனக்காக காத்திருக்கின்றேன். உன்னவனாய் என்றும் உனக்காக வாழ்வேன் அடி. காத்திரு, நான் உனக்காக காத்திருக்கின்றேன் அன்பே. உன்னவனாய் என்றும் உனக்காக மட்டும். பொய் சொல்லல, உண்மைதான். தடுக்கி விழுவதென ஆனபின் ஒரு எளிமையான தேவதையை பார்த்து விழுங்கள். அவள் உங்களின் எல்லா காயங்களுக்கும்
மருந்தாக நிச்சயம் இருப்பாள். தடுக்கி விழுவதென ஆன பின் ஒரு எளிமையான தேவதையை பார்த்து விடுங்கள். அவள் உங்களின் எல்லா காயங்களுக்குமான மருந்தாக நிச்சயம் இருப்பாள். இந்த வார்த்தை உண்மைதானே? உண்மைதான். கோபத்தில் ஏதோ பேசிவிடுகிறேன், பிறகு இப்படி பேசிவிட்டேன் என எண்ணி சுக்கு நூறாக உடைந்தும் போய்விடுகின்றேன். இவ்வளவுதான் நான். கோபத்தில் ஏதோ பேசிவிடுகிறேன், பிறகு இப்படி பேசிவிட்டேன் என எண்ணி சுக்கு நூறாக உடைந்து போய்விடுகிறேன். இவ்வளவுதான் நான். என்னை பற்றி சின்னொரு வரி சொன்னேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அடியே, கோபம் உன்மேல் வரவில்லையடி, அது கோபமும் இல்லையடி, அன்பின் வெளிப்பாடான உன்மேல் உள்ள அதிரீத உன்னில் உள்ள அதிரீத பாசத்தின் முழு உருவமடி. அடியே, கோபம் உன்மேல் வரவில்லையடி, அது கோபமும் இல்லையடி, அன்பின் வெளிப்பாடு உன்மேல் உள்ள அதிரீத பாசத்தின் முழு உருவமடி. காலமும் நேரமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அதில் உன் நினைவுகள் என்றும் காவிய கதை போல் காட்சியளித்து என் உள்ளத்தில் உன் ஓவியம், அதாவது புகைப்படம், தத்ரூபமாக சிலை வடிக்கின்றதடி. கவிநடை எனக்கு சொல்ல தெரியவில்லையே என்னவளே, உன் அழகை என் சொல்லடையில் முழுமையாக வர்ணிக்க. என்னவளே, எனக்கானவளே, என் உயிரே, என் அன்பு தேவதைகளே. மறுபடியும் சந்திப்போம் என் கவிதைகளுடன் நான்.